तो 10 members कैपेसिटी தான் போகணும். எங்கேருந்து 20 minutes தான் ரைடு இருக்குது. ஃபுல் மேங்க்ரோவ்க்குள்ளே தான் போவோம் க்ரீக்கில். கையெல்லாம் உள்ளே வைங்க. சேர்ந்து ஃபுல் கோகோடல்ஸ் ஏரியா இதெல்லாம் இங்கே முதல்ல தான் இருக்குது. ஸோ கையெல்லாம் உள்ளே வைங்க. இங்கே வந்து லைம்ஸ்டோன் கேவை பார்த்த மாதிரியும் ஆச்சு. மேங்க்ரோவ் காடுக்குள்ளே அழகாக ட்ராவல் பண்ணி அதை ரசிச்சுட்டு போன மாதிரியும் ஆச்சு. சூப்பராக இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIV தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் பாராட்டங் தீவில் இருக்கக்கூடிய ஒரு லைம்ஸ்டோன் கேவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ட்ரிப்புக்கு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போர்ட் பிளேயர்லேருந்து கிட்டத்தட்ட அதிகாலை 3:30 மணிக்கு நம்ம அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணாதாங்க ஏர்லி மார்னிங் அந்த ஜங்கல் ஃபாரஸ்ட் வழியாக நம்ம ஜிர்காட்டங்கிற இடத்த கடந்து அந்த பாராட்டங்க்கு நம்ம போய் ரீச் ஆக முடியும். ஸோ இப்போ நான் வந்திருக்க இடம் தாங்க ஜிர்காட்டங். கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ட்ராவலுக்கு அப்புறம் நான் வந்து லேண்ட் ஆகிருக்கோம். இங்கேருந்து தான் ஒரு நாளைக்கு 4 முறை தான் அந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுபடி 6 மணிக்கு இது திரும்ப இப்போ இங்கே இந்த செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ண போகிறதால 3:30 மணிலேருந்து எல்லோரும் வந்து லைனில் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஸ்டிங் டைமில் உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாங்க. அந்தமானை பொறுத்தவரை மிக முக்கியமாக சொல்லணுன்னா என்னென்னா, அந்தமானில் 1 liter வாட்டர் பாட்டில் கிடையாது, 2 liters மட்டும் தான் அவைலபிள். ஸோ அதனால் உங்கள் ட்ராவலுக்கு தேவையானது அடிக்குவேட் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது இப்போ பார்க்குறீங்களே, இத்தனை வண்டிகளும் அதிகாலை 3:30 மணிக்கு ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இங்கே சிஸ்டம் எப்படின்னாங்க, இந்த ஃபாரஸ்ட் வந்து முழுக்க ஆதிவாசிகள் கொண்ட ஃபாரஸ்ட் ஏரியா, ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஜாரவாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வசிக்கக்கூடிய பகுதின்றதால ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. நினச்ச நேரம்லாம் அந்த காட்டை கடந்து நம்ம அந்த டூரிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த தீவுக்கு போயிட முடியாது. அவங்க அலோவ் பண்ணக்கூடிய அந்த 4 முறை கேன்வாஸ் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம போக முடியும். ஸோ ஒவ்வொரு கேன்வாஸ் சிஸ்டமும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கான்வாயில் முதல் வண்டி, அதாவது பப்ளிக் புழங்கக்கூடிய அந்த ஜிர்காட்டங்குன்ற அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த பயணம் முதல் வண்டியில் போலீஸ் பாதுகாப்போடு போகும். அந்த வண்டியை தொடர்ந்து இத்தனை வண்டியும் பின்னாடி அந்த 6 மணி செக் போஸ்ட் திறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் திறக்கும் போதும் 1 by 1 போவாங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த தூரத்தில் பாருங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் வண்டியெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மொதல் பஸ்ஸில் தான் போலீஸ் துப்பாக்கியோட ஏந்திய போலீஸ் உட்காந்துப்பாங்க. ஒரு வேளை ஏதாவது ஆதிவாசிகளால் தொந்தரவு வந்துச்சுன்னா அது என்னன்றதை அவங்க டீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ பார்க்குற இந்த போர்டு தாங்க ரொம்ப முக்கியம். இங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த வகையிலையும் நம்மளால் ஆதிவாசிகளுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. நம்ம போகிற வண்டிகளும் கவனமாக இத்தனை 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். ஆதிவாசிகளை பார்த்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ எதுவும் கொடுக்கக்கூடாது. மெயினாக அவங்கள வீடியோ ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடாது. பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே உண்டு. அதை மீறினாங்கன்னா நான் பெயிலபிள் ஜெயில் பனிஷ்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க. நான் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போர்ட் பிளேயர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ an hour ட்ராவலில், ½ an hour to 40 minutes ட்ராவலில் ஜிர்காட்டங்குன்ற இடத்துல இருக்கிறேன். இங்கேருந்து தான் காட்டுக்குள்ளே, அதாவது ஆதிவாசி மக்கள் ஜாரவாஸ் வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம். இந்த பகுதிக்கு 6 மணிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. இதை தாண்டி அங்கே போனதுக்கப்புறம் நம்மளால் வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுக்க முடியும். ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் பயணிக்க போகிறோம். ஆனால் ஃபோட்டோவோ வீடியோவோ நாட் அலோடு. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் தான் இப்போ பயணிக்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய க்யூ. அவங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணி இருந்து அந்த ட்ரிப்பை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் என்ன பார்த்தன்றதை அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஜிர்காட்டங் அப்படின்ற இடத்துலேருந்து மிடில் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு. ஒரு வழியாக ஒரு 1.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் தாங்க இந்த செக் போஸ்டோடைய அவுட்லெட்டுக்கு நான் வந்திருக்கோம். அங்கே என்ட்ரன்ஸ் ஜிர்காட்டங்லேருந்து என்ட்ரு ஆகி மிடில் ஸ்ட்ரெயிட்ன்ற இந்த செட்டி படகுத்துறைக்கு வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம போகக்கூடிய அந்த சுற்றுலா தீவான பாராட்டங் அப்படின்ற இடத்துக்கு நம்ம
கப்பல் மூலமாகவே போக போகிறோம். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து மிடில் ஸ்ட்ரைட் ஏரியா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜெட்டி, அதாவது படகுத்துறை. இங்கே வந்து இந்த செட்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் அந்த தண்ணியில் போகிற வரைக்குமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சில நேரங்களில் சொல்கிறாங்க. சில நேரம் யாரும் கேட்குறது கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க. வீடியோஸ் நாட் அலோடு. பிகாஸ் எந்த டைமில் வேணாலும், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் அந்த செட்டி மிடில் ஸ்ட்ரைட், எந்த டைமில் வேணாலும் ஆதிவாசிகளுடைய நடமாட்டம் இருக்குன்றதால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. அவங்கள இந்த ஏரியாவே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஒரு சில நேரங்களில் எடுக்கிற போது யாரும் கண்டிக்கிறது இல்லை. பட் நீங்கள் உங்களுக்கு லக்கு இருந்தால் எடுக்கலாம். பட் ஆனால் ஆதிவாசிகளை மட்டும் படம் பிடிச்சிடாதீங்க, அது பெரிய பனிஷபிள் ஆக்டில் கொண்டு போய் விட்டுறவங்கள. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மிடில் ஸ்ட்ரைட் அப்படின்ற ஏரியாவிலேருந்து கிளம்பி பாராட்டங் போயிட்டுருக்கோம். இந்த சர்வீஸுக்கு அந்த மக்களும் சரி, ஃபெரி வெஹிக்கிள் எல்லாம் இந்த போட்டில் ஏற்றி அவங்க கூட்டிகிட்டு போகிற அந்த சர்வீஸுக்கு 14 rupees சார்ஜ் பண்ணுவாங்க பெர் ஹெட்டுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் போகிற மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிள் ஃபெரியில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கோம். போகும்போதே அழகாக இது எல்லாமே ஆதிவாசிகள் இன்னும் இருக்கக்கூடிய இடங்கள் தாங்க. நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த காடுகள், அடர்ந்த காட்டில் இன்னும் ஆதிவாசிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்தமானை பொறுத்தவரை மொத்தம் 5 பிரிவு ஆஃப் ஆதிவாசிகள் இருக்காங்க. நிக்கோபாரிஸ், ஜாரவாஸ், ஓங்கீஸ், செம்பியன்ஸ், லாஸ்ட்டாக தான் சென்டினல். ஸோ இப்படி 5 பிரிவு கொண்ட ஆதிவாசிகள் அங்கே இருக்காங்க. அதில் 2வது கட்டம், முதல்ல வந்து நிக்கோபாரிஸ், அவங்க படித்து எல்லாம் முடிச்சு இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து ஜாரவாஸ், அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இவங்களோட மக்கள், நம்ம நவநாகரிக மக்களுடைய இன்ட்ராக்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜாரவாஸ் பகுதியிலேருந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆதிவாசி இருக்க ஏரியாவில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுன்ட்டு. அந்த கார்னரில் இருந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு ஒரு ஃபெரி மூலமாக வந்தேன். அந்த ஃபெரி இருந்து இறங்கின இடம் தான் வந்து பாராட்டங் அப்படின்ற இடம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம அந்த காட்டை கடந்து இங்கே வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பாராட்டங். இதுவும் அந்தமானில் ஒரு தீவு. இங்கே ஃப்ளைஓவர்லாம் எதுவும் இல்லாதால ஒவ்வொரு ஃபெரிக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் ஒரு ஃபெரி இருக்குது, பேசஞ்சருக்கும் ஒரு ஃபெரி இருக்குது. நம்ம டேர்ன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் இங்கே வந்து நம்ம இறங்க முடியும். அந்த ஃபாரஸ்ட் இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால் நம்ம வீடியோ கேப்சரிங் காட்ட முடியல. ஏன்னா அங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அந்த 2 hours ஜேர்னியில் நோ மோர் வீடியோ, நோ மோர் ஃபோட்டோஸ், நாட் அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மதிக்கும் வகையில் நம்ம ஃபுட்டேஜ் எதுவும் எடுக்கல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்ராவலில் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரும்போது வந்த வகையில் நோ ஆதிவாசி நம்ம பார்க்க முடியல. ஒருத்தரையும் அங்கே நம்ம கண்ணில் தெரியலை. மேபி ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக இந்த பாராட்டங் வந்ததுக்கப்புறம் இது தெரிகிற இந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம போகக்கூடிய அந்த டூரிஸ்ட் பிளேஸ் லைம் ஸ்டோன் கேவ் அப்படின்ற அந்த சுண்ணாம்பு கோயிலுக்கான என்ட்ரி டிக்கெட்ஸ், ஃபைபர் போட்டில் தான் போகணும். அந்த போட்டுக்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் நம்ம இங்கே வாங்கிட்டு தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். என் பேர் இமான். நான் பாராட்டல் ஐலண்ட் தான் இருக்கிறேன். எங்கே தான் பிறந்து எங்கே தான் இருக்குது சின்ன வயசுலேருந்து. எப்படி தமிழ் தெரியும்? தமிழ் கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் பேச எல்லா லாங்குவேஜ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது, கொஞ்சம் நல்லா பேசுவேன். மதர் டங் என்ன? மதர் டங் ஹிந்தி தான் பேசுவாங்கலாம் எங்கே வீட்டில் எல்லாரும் ஹிந்தி தான். எங்கே பார்த்தீங்கன்னா அது ஐலண்ட் பேர் தான் பாராட்டான்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைம் ஸ்டோன் கேவ் இருக்குது. எங்கேருந்து போட் ரைட் பண்ணுவேன். எங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குது. எங்கேருந்து டிக்கெட் வாங்கி தான் ஃபிர் த போட்டில் 10 members தான் கெப்பாசிட்டி போட் இருக்குது. ஸோ 10 members கெப்பாசிட்டி தான் போகணும். எங்கேருந்து 20 minutes தான் ரைடு இருக்குது. ஃபுல் மேங்க்ரோவ்க்குள்ளே தான் போவோம். க்ரீக்கில் கையெல்லாம் உள்ளே வைங்க. சேர்க்குது ஃபுல் கொக்கடைல்ஸ் ஏரியா, இதெல்லாம் இங்கே முதல்ல தான் இருக்குது. ஸோ கையெல்லாம் உள்ளே வைங்க. ஃபிர் எங்கேருந்து 20 minutes போயிட்டு தான் ஃபிர் மேங்க்ரோவ் டன்னல் வரும். மேங்க்ரோவ் டன்னல் 20 minutes தான் இருக்கும். 20 minutes போயிட்டு ஃபிர் தான் எங்கே இறங்கணும். இறங்கிட்டு எங்கே தான் 1.2 km ஃபுல் ட்ராக்கிங் பண்ணணும். ஃபுல் ஸ்டெப் கீழே மேலெல்லாம் போகணும். கொஞ்சம் ட்ராக்கிங் பண்ணால் ஃபிர் தான் லைம் ஸ்டோன் கேவ் வரும். டோட்டல் ஐலண்ட் டோட்டல் 200 கேவ் இருக்குது. எல்லாம் கால்சியம் கார்போனேட் கேவ் தான், நேச்சுரல் ஃபார்மேஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா. டோட்டல் இது ஐலண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன ஐலண்ட் தான் இருக்குது. ஸோ ஐலண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீ வாட்டர் கீழே இருந்துச்சு. இப்போல்லாம் வாட்டர் லெவல் எல்லாம் போச்சு, நேச்சுரல் போச்சு. டோட்டல் 200 கேவ் இருக்குது. டோட்டல் 200 கேவில் மற்ற கேவ்ஸ் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரே கேவ் தான் எல்லாம் இருக்குது. டோட்டல் 200 மீட்டரில் 200 மீட்டர் போய் தான் உள்ளே போகணும். ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். கொஞ்சம் கையெல்லாம் டச் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ டச் பண்ணால் அது டெட் பாயிண்ட் ஆகிடுது. கீழே கையில் ரொம்ப பாக்டீரியா வேறுகள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் பாதி இருக்குல்ல. ஸோ டச் பண்ணாமல் உள்ளே போகணும். மேலே கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஸ்டோன் தான் இருக்கும். மண்டையில் படம் கொஞ்சம் குஜிட்டாக ரொம்ப ரீட்டாக கூட இருக்கும். மொபைல் எல்லாம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணலாம், ஏதோ டார்ச் கூட எடுக்கலாம்.
तो 40 मिनट डेड पार्ट देखो फुल உள்ளே ஃபுல் ஆக்டிவ் பார்ட் தான் இருக்குது எல்லாம் பியூர் ஒயிட் கல் மாதிரி தான் மார்பிள் டைப் மாதிரி தான் தெரியும் तो உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சுரல் ரொம்ப ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது எல்லாம் டோட்டல் 3 தான் ஸ்ட்ரக்சர் இருக்குது சலக்டைட் சலக்மைட் ஹலக்டைட் தான் இருக்குது फिर உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டன் और सिल्वर மேலே ஃபுல் ஷைனிங் தான் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது எல்லாம் நேச்சுரல் வாட்டர் டாப்பின் தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது எல்லாம் ரூட்ஸ் இந்த வாட்டர் மேலே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கால்சியம் கார்பன் தான் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரூட்ஸ் பெரிய பெரிய மரம் இருக்கும் जो मरा जो रूट्स वर्दे तो रूट्स से वाटर ड्रॉप वर्दे तो कैल्शियम का नेचुरल इருக்கு जो वाटर ड्रॉप पट्टु पट्टु नेचुरल मेल्ट आयி प्रोसेस ஆயிட்டு வருஷத்தை ½ இன்ச் தான் கோட் ஆயிட்டு இருக்குள்ள வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஸ்வீட்லங்க ஸோ தம்பி இமான் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்மளோட தமிழில் அவருக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அவ்வளோ அழகாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் இப்போ அந்த என்னுடைய ஃபைபர் போட் டேர்னுக்காக நாங்கள் அந்த சிட்டிக்குள்ளே இறங்கி என் போட்காக நாங்கள் லைனில் போயிட்டுருக்கோம் ஸோ உண்மைக்கே சொல்கிறேன் இந்த ட்ரிப்பு வந்து உண்மைக்கே இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்பவே ஸ்பெஷலுங்க ஏன்னா ஆதிவாசி காட்டுக்குள்ளே ஒரு 1.5 மணி நேரம் வர்றதும் ஒரு த்ரில்லிங் எக்ஸைட்டடான அனுபவம் வாய்ப்பு இருந்தால் ஆதிவாசியை பார்க்குறதும் ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் இந்த ஃபெரி ஜேர்னி வந்து ஃபைபர் போட் ஜேர்னி வந்து இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் காடு ஆதிவாசி இருப்பாங்க இந்த தண்ணியில் சர்வசாதாரணமாக நினச்சி நம்ம கையெல்லாம் வெளியில் வைக்கக்கூடாது காரணம் முதலைகள் திருட்டு இருக்குன்றதையும் அவர் வார்ன் பண்ணியிருக்காரு இதை தாண்டி இப்போ நம்ம போகிற இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டட் அனுபவம் கிடைக்கும் காரணம் அந்த இடம் அப்படி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் போக வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிடில் ஸ்டேட் நம்ம வரும்போது இங்கேருந்து இறங்கி தான் இந்த மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிள் ஃபெரியில் ஏறி தான் நம்ம இந்த பக்கம் பாராட்டங்கில் வந்து இறங்கணும் இப்போ அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ஃபைபர் போட் பயணத்தில் பாராட்டங்கிலேருந்து அந்த லைம்ஸ்டோனுக்கு போகிற தூரத்தில் நல்லா போயிட்டு இருந்த போட்டுங்க திடீர்னு பார்த்தா மேங்க்ரோவ் காடெல்லாம் பார்க்க தெரிவிச்சிங்களா அந்த பகுதியை நோக்கி ஒதுங்கி அது ஓரமாகவே பார்க்க முடிச்சு என்னன்னு பார்த்தா திடீர்னு தண்ணியோட நீர்மட்ட அளவு உயர்ந்து ஒரு மாதிரி காற்று வேவியாக இருந்ததால் அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் எல்லா போட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இடதுகை பக்கமாகவே அந்த மேங்க்ரோவ் காடை ஒட்டியே ட்ராவல் பண்ணி போகிறத என்னால் பார்க்க முடிஞ்சு எப்போ அந்தமானோட சீதோசன நிலை மாறும்னு நம்மளால் கணிக்க முடியாது ஸோ நல்ல அமைதியாக போயிட்டுருக்கோம் இந்த இப்போ பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் பிளெயினாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கர வேவியாக மாறும் ஸோ நம்ம ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப அவசியமாக எடுத்துக்க வேண்டியிருக்கு ஏன்னா லைஃப் ஜாக்கெட் வெரி வெரி மஸ்ட் அதை மட்டும் இல்லாத மட்டும் ட்ராவல் பண்ணிடாதீங்க ஸோ ஒரு வழியாக நம்ம பாராட்டங் ஐலாண்ட்லேருந்து இதோ இந்த லைம்ஸ்டோன் கேவுக்கு வந்தாச்சு இங்கேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அனுபவம் சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்களேன் என்னுடைய லைஃப்லேயே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ க்ளோஸில் நான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சி இங்கே தான் நான் முத மேங்க்ரோவ் ஃபாரஸ்டோட இன்சைட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றதே என்னால் பார்க்க முடிஞ்சு சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா இயற்கையின் படைப்பில் எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில் அதுதான் இந்த மேங்க்ரோவ் காடுகள் சொல்லுது ஏன்னா கடல் அரிப்போ கடல் சீற்றமோ சுனாமியோ எது வந்தாலும் இந்த மரங்கள் வந்து பில்லராக இருந்து தாங்கி அதுலேருந்து ஒரு ஆபத்துலேருந்து அங்கே வசிக்கக்கூடியவங்களை காப்பாற்றுன்ற இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது எந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை இன்றைக்கி கண்ணு முன்னாடி எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டின ஒரு ஃபீல் தான் இந்த பாராட்டங் தீவில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ட்ரிப்பு சூப்பரான அனுபவம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருந்ததுன்ட்டு ஸோ அப்படி நம்ம ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல நம்மளை ட்ராப் பண்ணிடுறாங்க ஸோ இங்கேருந்து தான் நம்மளுடைய ஜேர்னி ஆஃப் ட்ரெக்கிங் ஒரு வைல்ட் லைஃப்குள்ளே நம்ம ட்ரெக்கிங் போக போகிறோம் இப்போ அந்த ட்ரெக்கிங் வந்து
நம்மளை எங்கே கொண்டு போய் மீட் அவுட் பண்ணோம்னா லைம்ஸ்டோன் கேவில் அதை கொண்டு போய் முடிய போகுது. ஸோ 1.2 கிலோமீட்டரில் நம்ம அந்த தீவை அந்த குகை, சுண்ணாம்பு குகை, ஆக்டிவாக இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு குகையை போய் அடைய போகிறோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கவனமாக இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனு. ஸோ அனாவசியமான சேட்டைகளோ இல்லை இல்லீகல் என்ட்ரியோ வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய ரூட்டை மறந்து வேறு ரூட்டுக்குள்ளே போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு அலோகேட் பண்ண கைடை கூட்டிகிட்டு போகிற அந்த டீமோடு சேர்ந்து நம்ம பயணிக்கணுன்றது தான் அவங்களுடைய கேட்டுக்கிறாங்க. இதை பாருங்கள், ஆதிவாசி ஸ்டைலில் ஒரு குடில் மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கான பேரும் வச்சுக்க. இதில் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோடைய பேர் சுந்தரி அப்படின்றதே தெரியுது. பாருங்கள், சுந்தரி அப்படின்ற பேர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்டோடைய இன்னொரு பெயர், அந்த மேங்க்ரூவ் ட்ரீயோட இன்னொரு பேர் தான் சுந்தரியா. மாதிரி ஒவ்வொரு ட்ரீக்கான பிளான்ட்டுக்கான பேர்கள், அப்புறம் இந்த அந்தமானுக்கான பிரத்யேக பறவை விலங்குகள் இதோடைய போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம அங்கே பார்க்க முடியும். ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு டீப் ட்ரக்கிங் ஃபாரஸ்ட்டை தான் இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த ட்ராவல் போவோம். பாருங்களேன். அந்தமானை பொறுத்தளவு பெரிய வானுயர்ந்த பெரிய மரங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. ஸோ அது எல்லாமே இந்த ட்ரெக்கிங் அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே பெரிய பெரிய ஜெய்ஜாண்டிக்கான பெரிய ட்ரீஸ் தான். ஸோ அப்படியே நம்ம கடந்து வரும்போது இங்கே இந்த ஊர் அந்தமான் பூமிக்கான பாராட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த தீவில் இருக்கக்கூடிய விதவிதமான ஆமைகளுடைய பிரிவுகளையும் அது சார்ந்த இனத்தை பற்றிய தகவல்களும் அங்கே பார்க்க முடிஞ்சு. அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய ஆஃபீஸும் கொஞ்சம் கடந்து போனோடனே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வர ஆரம்பிச்சிது. என்னடா தூரமாக பயங்கரமாக ஏதோ அனிமல் இருக்குன்னு பார்த்தா அத்தனையும் எரும மாடு. என்னடான்னு பார்த்தா இந்த பாராட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கரைக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஆதிவாசிகள், இந்த பக்கம் நம்மளுடைய நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய நாகரிக மக்கள்லாம் வசிக்கிறாங்க வில்லேஜில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ட்ரெக்கிங் மூலமாக கடந்து வந்துட்டு இருக்கோம். வரும்போது பாருங்கள், இந்த மரத்தையும் பாருங்கள், எவ்வளவு பெருசாக வடியோ, கழுத்து நலிக்குங்க, அந்த அளவுக்கு போகும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். ஸோ இப்படி என்னுடைய ட்ரெக்கிங் பயணம் போகும்போது இதோ முன்னாடி இதோ இப்போ போயிட்டுருக்காங்க இல்லையா, இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஃபேமிலி. தமிழ்காரங்களை கண்டோன்னு நமக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ஜாலியாக அவங்களோட பேச்சு கொடுத்துக்கிட்டே என்னுடைய அந்த ட்ரெக்கிங் அனுபவம் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. தன்னந்தனியாக போகும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் குரூப்பாக பேசிட்டே போகும்போது ட்ராவல் டைம் தெரியாதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் நடக்கணும். ஸோ அதனால் இந்த டூரிசம் பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் வாக்கிங் இந்த 20 நிமிஷம் இந்த மாதிரி கரடுமுரடான பகுதிகளை, ஏற்ற இறக்கமான பகுதிகளை நடக்கக்கூடியவருக்கான வாய்ப்பு இருக்கும் மெம்பர்ஸுங்களை இருந்தாங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஏன்னா ஒரு குடும்பமாக ஒரு சில பேரால் நடக்க முடியலன்னு அவங்க ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போகிறது அந்த டூர் பிளானே ஒரு சுவாரஸ்யமாக ஹாப்பியாக இருக்காதுன்றது தான் என்னோடய ஃபீல். பட் ஆனால் இது ஒர்த்து பிளேஸ், பார்க்க வேண்டியதை ஒர்த்து பிளேஸ். நிறைய வந்தாங்க, பெரியவங்க எல்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட்குள்ளே என்னமோ தென்படுதுன்னு பார்த்தா வாத்து பைப்லைங்க இந்த காட்டுக்குள்ளே இருந்த இலதலைகளை தோண்டி அதுக்குள்ளேருந்து ஏதாவது பூச்சிகள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்ஸ் அண்ட் டவுன் ட்ரெக்கிங்கு, கடந்த டீப் ஃபாரஸ்ட் வேறு லெவல். ஸோ லைம்ஸ்டோன் கேவை இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம நெருங்கிடுவோன்னு போர்டெலாம் பார்க்க முடிஞ்சு.
ஐயோ இந்த 20 நிமிஷம் தூரம் இப்படியே போயிடுமா, நடுவில் நமக்கு ரிலாக்ஸிங் பாயிண்ட் எதுவும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற வில்லேஜ் பீப்புளால் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் எலுமிச்சப்பழம் ஜூஸு, மற்றபடி உங்களுக்கு தேவையான நேச்சுரல் குளிர்பான ஐட்டங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அடுத்த அந்த குகையை நோக்கி போகிற அந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். உண்மையே ரொம்ப டயர்டாக எப்பா எனக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் குடில்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கும். அதெல்லாம் என் கூட வந்தவங்க அதை யூஸ் பண்ணும்போது என்னால் பார்க்க முடிஞ்சுது. நல்லாயிருக்கும் அனுபவம். ஸோ அதை தாண்டிட்டு நேராக இந்த குட்டி ஓவர் பிரிட்ஜ், அழகாக பியூட்டிஃபுல்லான அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா தான் நம்ம குகையை போய் ரீச் ஆகும். ஸோ எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது சில நேரம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் தேவைப்படலாம், இல்லை பெரியவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும், வெயில் ரொம்ப இருந்தாலும் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹட்டெல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி எல்லா இடத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த கேவ் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு அறிகுறி தான் இதோ இந்த போர்டு, டைரக்ஷன் போர்டு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டோம். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் தாங்க செல்ஃபி பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு இதுன்னு பார்த்தா ஒரு மரத்தோடைய கீழ்ப்பகுதி வேர் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த கேவோட என்ட்ரன்ஸ் பகுதி. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது முன்னாடி இருந்து இப்போ டெட்டான பழைய லைம்ஸ்டோன் கேவை கடந்து தான் இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவான லைம்ஸ்டோனை நோக்கி நம்ம இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். மக்களே குகையை நெருங்க நெருங்க நம்ம இருட்டை உணர ஆரம்பிப்போம். ஏன்னா குகையோட அளவு பாதை சுருங்கிக்கிட்டே வரும். கொஞ்சம் வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம பயணிப்போம். தேவைப்பட்டால் நம்ம இமான் தம்பி சொன்ன மாதிரி ஃபோன் டார்ச் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வழியாக நம்ம வெள்ளை வெளியேறும் தெரியக்கூடிய குகைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இந்த குகை தாங்க லைம்ஸ்டோன் கேவ், ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு குகை. முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, உயிரோடு இருக்குது. புதா குறைக்கு மின்னுது பாருங்கள். இது எல்லாமே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் கார்பனேட்டட் ஐட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, தகன்னு மின்னுதுன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கும். மேலே நம்ம நிறைய மூவிஸ் இந்த ஏலியன்ஸ் இதெல்லாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் தெரியும். சில இதுங்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு மாதிரி அமைப்புள்ள ஒரு அந்த லைம் ஸ்டோன் அமைப்பும் அப்படி இருக்கும், பாறைகளோட அமைப்பும். போக போக நிறைய கூட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியை உணர முடியுங்க. ஏன்னா காத்தோட்டம் ரொம்ப கம்மி. மேலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஏர் கேப் வழியாக அந்த காற்று கொஞ்சம் உள்ளே வந்து போயிட்டுருக்கு. லக்கு இருக்குது உங்களுக்கு, நிறைய கூட்டம் இல்லைன்னா ரிலாக்ஸ்டாக பார்த்துக்கலாம். கூட்டம் இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனுசரிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பார்த்துட்டு வரணும். பட் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் அந்த கைடு நம்ம லைட் அடித்து காட்டுறாரு. இது வந்து லுக் லைக் நம்மளுடைய தண்டுவட பகுதி. இந்த ஸ்பைனல் கார்டு மாதிரி ஒவ்வொரு இந்த வெர்டிப்ரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்டுவடம் எலும்புகள் அது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குங்க. சிலது விநாயகர் உருவத்தில் இருக்கும், சில இதுங்க பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கக்கூடிய லோட்டஸ் அது மாதிரி இருக்கும். நிறைய அமைப்புகள் இருக்கும். சில இதுங்கள் பார்த்திங்கன்னா ஆதிவாசி இந்த மேமல் எலிஃபெண்ட் முகம் மாதிரிலாம் இருக்கும். சிலது ஏலியன்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். அது இங்கே இப்போ பார்க்குறதுலாம் விநாயகர் ஸ்டாச்சு மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் நேச்சுரலாக படிஞ்சது, ஃபார்ம் ஆனது. ஸோ இமான் தம்பி சொன்ன மாதிரி மரத்தின் வேர்களிலிருந்து வரக்கூடிய நீரும் மழை நீர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து வருஷத்துக்கு இன்ச்சு பை இன்ச்சு மட்டுமே வளரக்கூடிய இந்த சுண்ணாம்பு குகை. அதுக்கு தான் இப்போ நம்ம இங்கே உள்ள வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. இங்கே கொடுக்கப்பட்ட மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே மிக முக்கியமானது எந்த காரணத்தை கொண்டும் டச் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் நம்ம மக்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது இல்லையே. அவங்க டச் பண்ணுறதால தான் அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்க இல்லையா, அது காரணம். டச் ஆகிட்டுனா அந்த இடம் டெட்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க கெமிக்கல்ஸ் அது மேலே படும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அது தன்னுடைய சுயதன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் போகிறவங்க தள்ளி நின்று ரசிங்க.
எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் தொட மட்டும் செய்யாதீங்க. இதுதான் அங்கே இருக்கிறவங்களோட ரெக்வஸ்ட்டும் சரி, என்னோட ரெக்வஸ்ட்டும் சரி. ரொம்பவே ரம்யமாக இருந்தது. இந்த மாதிரி நான் லைஃப்பில் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கொடுத்தது வந்து அந்தமான். நான் நினச்சே பார்க்கல இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்ப்பேன் இருக்குன்ட்டு. உதாரணம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, வேறு உறிஞ்சி அதிலேருந்து வர நீர்லேருந்து வளர்ந்தேன். இப்போ இதுலேயும் நீர் இருக்குது பாருங்கள். அவ்வளோ நீரை இதை ஆரோக்கியமாக எடுத்து தன்னுள்ள வச்சு படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கான காட்சி தான் இந்த காட்சி. சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடமே வந்து அற்புதமாக இருக்குது. அந்தமான் போனீங்கன்னா உங்களோட டூரிஸ்ட் ஐட்டனரியில் இந்த லொக்கேஷன் வர்ற மாதிரி நீங்கள் பேக்கேஜை கன்ஃபார்ம் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போங்க. உங்களால் ட்ரெக்கிங் நடக்க முடிஞ்சதுன்னா ஓகேங்களா. உண்மைக்கே இது தி ஒர்த் பிளேஸு. இப்போ நான் அந்தமானில் இருக்கிற பாராட்டங்கிற இடத்துல இருந்து ஆக்டிவ் லைம்ஸ்டோன் கேவ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இங்கே இந்த லைம்ஸ்டோன் கேவ் பாருங்க, இன்னும் இந்த இடங்கள்ல லைவா ஆக்டிவா இருக்கு. மழை காலம் அந்த மாதிரி வந்து அதனால டேமேஜ் ஆனதெல்லாம் வெளியில தூரமா நம்ம பிளாக் கலர்ல பார்த்தோம். இது இன்னும் உள்ள லைவா ஆக்டிவா இன்னும் இந்த ஈரப்பதத்தோட இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. வந்து பார்க்க வேண்டிய ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் இந்த லைம்ஸ்டோன் கேவ். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ மறக்காம இங்க வந்தீங்கன்னா இந்த பாராட்டன் போர்ட் பிளேயர்ல, அந்தமான் ஐலாண்டில் இருக்க போர்ட் பிளேயர்ல இருந்து ஒரு 2.5 hours ஜேர்னி வந்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் லைம்ஸ்டோனுக்கு நீங்கள் வந்து சூப்பரான ஒரு மெமரபிள் ஒரு பிளேஸை நீங்கள் பார்த்துட்டு போன ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஒரு துவாரம், ஒரு ஹோல் வழியாக தான் அந்த ஏரேஷன் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்க வரைக்கும் கிடைக்க கொஞ்சம் ஆக்சிஜன் கூட இந்த மாதிரி ஒரு ஏர் சப்ளை இது வழியாக தான் கிடைக்கிது. ரொம்பவே நல்ல பிளேஸ். ரொம்ப கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ரொம்ப வெக்கையாக ஒரு புழுக்கமாக ரொம்ப கச்சகச்சன்னு இருக்குதுங்க. மற்றபடி கூட்டம் இல்லைன்ற போது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக ரசிக்கும்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே பார்த்தீங்களா, உள்ள லைட்டிங் இல்லாதால உள்ளே வச்சு என்னால் இது பிடிச்சி பேச முடியல. ஸோ இதுதான் அந்த பாராட்டன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லேருந்து ஒரு 2.5 hours ஜேர்னி பண்ணி பாராட்டங்கிற இடத்துக்கு வந்தால் அங்கேருந்து ஒரு 30 minutes நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம்.
வந்து பார்த்தா இந்த லைம்ஸ்டோன் இது வந்து அந்த கேவ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. லைஃப்பில் ஒரு வாட்டி பார்த்தே ஆக வேண்டியது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இப்போ என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே முன்னாடி ஆக்டிவாக இருந்து இப்போ டெட் ஆனது. ஸோ டெட் லைம்ஸ்டோன் கேவ் தான். ஸோ சூப்பரான பிளேஸு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்தமான் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் இந்த பாராட்டாங் லைம்ஸ்டோன் கேவ். ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய். ஸோ இப்படி ஒரு வழியாக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் பாராத்தங் தீவில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு குகை அதுக்கு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன் கேவை வந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போதிய நேரம் செலவழிச்சிட்டு இப்போ ரிட்டன் என்னுடைய ட்ராவல் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்னால் கொஞ்சம் ஈஸியாக க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும் இந்த ட்ரெக்கிங் பாதை எப்படி இருக்கும் வர்றதுக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இங்கே ட்ரெக்கிங் வர்றவங்க கவனத்தோடு வரணும். மேபி கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நெசசிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நிறைய பேர் இந்த நல்ல இடத்த வந்து பார்க்கலாம். பெரியவங்க, சீனியர்ஸு, கை குழந்தை வச்சுருக்கவங்களாம் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் ரொம்பவே மோசமாக இருந்தது பயணம் பண்ணி போக. பட் மற்றபடி இப்போ மேலே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டான பாதை, காடுகளை கடந்து நம்ம போகலாம். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அனுபவத்தை கொடுக்குறதாங்க இந்த லைம்ஸ்டோன் கேவ் ட்ரிப். ஏன்னா இது அந்த கேவை மட்டும் நம்ம பார்க்க போகிறது அமையாது. ஏன்னா இங்கே அந்த கேவை பார்க்க வர்றதே ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஏன்னா அங்கேருந்து நம்ம 3:30 கிளம்பணும். திரும்ப ஒரு அந்த 6 மணி செக் போஸ்ட்டு திறக்கிற வரைக்கும் அங்கே ஜிர்காட்டங்கில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி திரும்ப டேர்ன் ஸ்டார்ட் ஆன உடனே கான்வாய் சப்போர்ட்டோடு நம்ம டைரெக்டாக நம்ம வண்டி கிளம்பி அந்த 1.5 மணி நேரம் ஆதிவாசி காடு, வாய்ப்பு இருந்தால் ஆதிவாசிகளை பார்த்துட்டு திரும்ப வந்து ஒரு ஃபைபர் போட் ஜேர்னி, இங்கே வந்து ஒரு ட்ரெக்கிங்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு, இது எல்லாமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லொக்கேஷன் தான் இந்த பாராட்டங்கின் லைம்ஸ்டோன் கேவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு சூப்பரான ஒரு அனுபவங்க. நான் மேங்க்ரோவ் காடுகளுக்குள்ளே இது வரைக்கும் போனதில்லை. நம்ம ஊர் பிச்சாவரம் கடலூர் சிதம்பரம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் போனதில்லை. இங்கே வந்து லைம்ஸ்டோன் கேவை பார்த்த மாதிரியும் ஆச்சு, மேங்க்ரோவ் காடுக்குள்ளே அழகாக ட்ராவல் பண்ணி அதை ரசிச்சுட்டு போன மாதிரியும் ஆச்சு. சூப்பராக இருக்கு இந்த வியூவே. ஸோ நல்ல ஒரு ஃபைனலி ஒரு ஃபைனல் டச்சு மாதிரி சொல்லலாம் என்னுடைய அந்தமான் ட்ரிப்பை. இங்கே வரணுன்ட்டு இருந்தேன். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தமான் பொறுத்தளவு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணலாம். பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மழை குறைவாக இருக்கிற காலங்களில் வந்தீங்கன்னா எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் விசிட் பண்ணலாம், சேஃப்டியாக விசிட் பண்ணலாம். என்ன காரணம்னா மழை காலங்களில் வந்தோன்னா விசிட் பண்ணுற அத்தனை இடத்துலையும் அட்டைப்பூச்சி இருக்கும். அது நிறைய பேருக்கு ரத்தம் அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்திருக்கிற டைம் வந்து பிப்ரவரி நெருங்கிட்டுருக்கு. ஸோ ஜனவரி எண்டில் நான் இருக்கேன். இப்போ பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இந்த பிப்ரவரி டைம்லும் நல்ல வெயில் இங்கே. அதே நேரத்தில் அந்த வெயில் இருக்கிறதால சீனரிஸ், பேக்ரவுண்டு, கலரு எல்லாம் சூப்பராக எடுத்து கொடுத்துச்சு. அண்ட் வாட்டர்லாம் வேறு கலரில் இருந்தது. ஸோ எனிவே நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரே நிமிஷம். ஸோ ஸ்டே வந்தப்போ ஒருத்தங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க, எடுத்து கொடுத்தாச்சு. பட் பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தமான் வந்தீங்கன்னா மறக்காமல் நல்ல சீசன் டைமில் வாங்க, எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். லைஃப்பில் ஒன் டைமாக வந்து போக வேண்டிய இடம் தான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஃபைனலி என்னுடைய அந்த டூர் ட்ரிப்போடைய எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் அங்கே லைம்ஸ்டோன் கேவ் இருந்த இடத்துலேருந்து அகைன் ஃபைபர் போட் மூலமாக பாராட்டங் அந்த செட்டி துறைமுகத்தை நோக்கி படகுத்துறைக்கிட்ட நாங்கள் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், அந்த பாருங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ஒட்டியே எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வரும்போது இருந்த
தண்ணியோடைய ஓட்டத்துக்கும் இப்பயும் ரொம்பவே மோசமாக இருக்கு போல். அதனால தான் எல்லாருமே நடுவில் போகாமல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அலைகள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டியே வந்து ஃபைபர் போட்டை செலுத்தி போயிட்டு இருந்தாங்க. ஒரு எல்லாமே கலந்த ஒரு அனுபவம் கொடுக்குங்க. திகில் அனுபவம் வேறு லெவலாக இருக்கும். நான் போகும்போது ஒரு ஃபெரி, வரும்போது இன்னொரு ஃபெரியில் எனக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, டைம் ஆயிட்டுன்ட்டு. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாராட்டங் லைம்ஸ்டோன் கேவோட அனுபவம். இதோ வெற்றிகரமாக எங்கேருந்து இங்கே ஃபைபர் போட் கிளம்பிச்சோ அதே பாராட்டங் தீவுக்கு திரும்ப நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பு உண்மைக்கு எக்ஸலண்ட். ஸோ அந்தமான் ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லைம்ஸ்டோன் கேவுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஜேர்னியே உங்களுக்கு வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மறக்கவே முடியாத நிறைய நினைவுகளை கொடுக்கும். சேஃப்டியை கவனத்தில் வச்சுட்டு ஹாப்பியாக ட்ரிப்பை அனுபவிச்சுட்டு போங்க. இதோ இவங்கெல்லாம் லோக்கல் கைட்ஸ், இவங்களோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட இந்த அழகான அந்தமான் தீவின் பாராட்டங் தீவு என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களின் எல்ஐபி தமிழ் சேனலோடைய இந்த சுற்றும் உலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.